இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். சென்னையில் 10 கிலோமீட்டர் மோடி ரோட் ஷோ. பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகிறார். மதியம் 2 மணிக்கு சென்னை வரும் மோடி சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் கல்பாக்கம் அணுமின் நிலையம் செல்கிறார். அங்கு அணு உலை ரியாக்டர் மேம்பாட்டு திட்டத்தை துவக்கி வைக்கிறார். நிகழ்ச்சி முடிந்ததும் மீண்டும் ஏர்போர்ட் செல்லும் பிரதமர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பாஜக பொதுக்கூட்டம் நடக்கவுள்ள நந்தனம் திடலுக்கு வருகிறார். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் பிரதமர் பயணிக்க உள்ள இந்த ரோட் ஷோவை பிரம்மாண்டமாக வரவேற்க பாஜகவினர் திட்டமிட்டுள்ளனர். நந்தனம் OMCA மைதானத்தில் மாலை 5 மணி அளவில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசுகிறார். இதில் பாஜக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிரதமர் வருகையொட்டி 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. லாட்ஜ், நட்சத்திர ஹோட்டல்களில் போலீசார் பாதுகாப்பு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பிரதமர் கடந்த 27, 28ஆம் தேதிகளில் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்தார். பல்லடத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா, குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ ஏவுதளம், நெல்லை, மதுரையில் நடந்த நிகழ்ச்சிகளில் பேசினார். லோக்சபா தேர்தல் நெருங்கும் சூழலில் மீண்டும் பிரதமரின் தமிழகம் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாஜகவுக்கு ரூபாய் 2,000 பிரதமர் மோடி நன்கொடை. லோக்சபா தேர்தலுக்கு இன்னமும் தேதிகள் அறிவிக்கப்படாத நிலையில் 195 பெயர்கள் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை பாஜக தலைமை நேற்று வெளியிட்டது. தமிழகம், மேற்குவங்கம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பிரதமர் மோடி ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். அரசியல் கட்சிகளுக்கு பெருமளவில் நன்கொடை பெற்றுத்தந்த தேர்தல் பத்திரங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்த நிலையில் லோக்சபா தேர்தல் செலவுக்கு நிதி திரட்டும் பணியிலும் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி பாஜக கட்சிக்கு 2,000 ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார். இதற்கான ரசீதை எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார். வளர்ந்த பாரதத்தை உருவாக்கும் நமது முயற்சிகளுக்கு வலுவூட்டும் விதமாக பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது தேசத்தை கட்டமைக்கும் வகையில் நமோ ஆப் மூலம் நன்கொடை வழங்கிட வேண்டுமென ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என மோடி அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் மயிலாடுதுறை புறப்பட்ட ஸ்டாலின். மயிலாடுதுறையில் 114 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் கலெக்டர் அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தை முதல்வர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் அவர் துவக்கி வைக்கிறார். இதில் பங்கேற்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் சென்னை எழும்பூரிலிருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் மயிலாடுதுறைக்கு புறப்பட்டுச் சென்றார். அமைச்சர்கள், திமுக தொண்டர்கள் அவரை வழியனுப்பி வைத்தனர். சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கும் முதல்வர் ஸ்டாலின் திருவெண்காட்டில் உள்ள தனது மாமனார் வீட்டுக்கு செல்கிறார். இரவு அங்கேயே தங்கும் அவர் நாளை காலை 10 மணிக்கு அரசு விழாவில் பங்கேற்கிறார். விழா முடிந்ததும் மதியம் 1 மணிக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை திரும்புகிறார். மார்ச் 10 ரயில் மறியல், விவசாயிகள் அறிவிப்பு. விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் டெல்லி நோக்கி பேரணி செல்ல முயன்றனர். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களிலிருந்து புறப்பட்ட விவசாயிகளை தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்தனர். கடந்த 21ஆம் தேதி போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 21 வயதான சுப்கரன் சிங் என்ற விவசாயி இறந்தார். இந்நிலையில் டெல்லி நோக்கி பேரணி செல்லும் திட்டம் தொடரும், அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என விவசாயிகள் சங்க தலைவர் ஜக்ஜித் சிங் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருகிற 10ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என கூறினார். மேலும் எல்லையில் எங்கள் பலத்தை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நாடு முழுவதுமிருந்து விவசாயிகள் வருகிற 6ஆம் தேதி ரயில், பஸ், விமானம் மூலம் டெல்லிக்கு வருவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்தியாவை அவர்களுடன் ஒப்பிடலாமா ராகுல்? காங்கிரஸ் MP ராகுல் பாரத் ஜோடோ என்ற பெயரில் மணிப்பூரில் இருந்து மும்பை வரை யாத்திரை செல்கிறார். தற்போது இவரது யாத்திரை மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரை அடைந்துள்ளது. குவாலியரில் ராகுல் பேசியதாவது: நாட்டில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானை ஒப்பிடுகையில் நம் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை 2 மடங்காக உள்ளது. அண்டை நாடுகளான வங்கதேசம், பூட்டானை விட இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது. இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் மிகவும் சிரமப்படுகின்றனர். GST வரி விதிப்பு மற்றும் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டதால் சிறு வியாபாரிகள் பலர் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர் என ராகுல் பேசினார். ராகுல் ஓட்டுக்காக இப்படி பேசுகிறார் என தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிடம் உதவி பெறும் வங்கதேசம், பூட்டானுடன் இந்தியாவை ஒப்பிட்டு பேசிய ராகுலின் பேச்சு தேசிய அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
40 साल से सबसे ज्यादा बेरोजगारी आज है। आपको मालूम है कि हिंदुस्तान में पाकिस्तान से दुगनी बेरोजगारी है। यहां पे 23% है युवाओं की, वहां पे 12% है। तो तकरीबन दुगनी बेरोजगारी हिंदुस्तान में है। बांग्लादेश से ज्यादा है, भूटान से ज्यादा है। क्यों? क्योंकि नरेंद्र मोदी जी ने जो छोटे उद्योग हैं, छोटे व्यापारी हैं, छोटे बिजनेसेस हैं, उन सब को खत्म कर दिया। कैसे? जीएसटी और नोटबंदी से। तो इससे भयंकर बेरोजगारी फैली है। இண்டி கூட்டணி வேண்டாம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஓகே. காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணியில் இருந்து விலகுவதாக ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி தலைவர் ஜெயந்த் சிங் சௌத்ரி சமீபத்தில் அறிவித்தார். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த ஜெயந்த் சிங் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் இக்கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது. முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் பேரனும் முன்னாள் மத்திய அமைச்சர் அஜித் சிங்கின் மகனுமான ஜெயந்த் சிங் தலைமையிலான RLDயின் வருகை தேஜக் கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் என பாஜக தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட ஜெயந்த் சிங் தேஜக் கூட்டணியில் இணைந்துள்ளார். அவரை மனமாற வரவேற்கிறோம். RLDயின் வருகையால் தேஜக் கூட்டணி மேலும் வலுவடைந்துள்ளது. ஏழைகள், விவசாயிகளின் முன்னேற்றத்துக்கு இந்த கூட்டணி இணைந்து செயலாற்றும் என அமித்ஷா சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். மோடி தலைமையிலான ஆட்சியின் நாடு வளர்ச்சியடைந்துள்ளது. அமித்ஷா நட்டாவை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்துள்ளேன். வரும் தேர்தலில் இந்த கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என ஜெயந்த் சிங் கூறியுள்ளார். தேர்தலில் சீட்டு கொடுத்தும் நிற்க மறுத்த பாஜ வேட்பாளர். லோக்சபா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே 195 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை பாஜ நேற்று வெளியிட்டது. மேற்கு வங்கத்தின் அன்சோல் தொகுதி வேட்பாளராக போஜ்புரி மொழி நடிகரும் பாடகருமான பவன் சிங் அறிவிக்கப்பட்டார். ஆனால் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அவர் கூறியுள்ளார். என் மீது நம்பிக்கை வைத்து அசன்சோல் தொகுதி வேட்பாளராக பாஜ அறிவித்தது. ஆனால் சில காரணங்களால் என்னால் அசன்சோல் தொகுதியில் போட்டியிட முடியாது. பாஜ தலைமைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பவன் சிங் தெரிவித்துள்ளார். வேட்பாளராக பவன் சிங் பெயர் அறிவித்த பின் அவர் தொடர்பான சர்ச்சைகள் எழுந்தன. மேற்குவங்க பெண்களை பற்றி ஆட்சேபனைக்குரிய வகையில் பாடல் எழுதி பவன் சிங் பாடியது பற்றி சமூக வலைதளங்களில் பரவியது. இது பாஜ தலைமை கவனத்துக்கும் சென்றது. மேற்கு வங்கத்தில் பவன் சிங்கை நிறுத்தினால் வெற்றி பெறுவது சந்தேகம் என்பதால் அவரை திரும்பப் பெற கட்சித் தலைமை பரிசீலித்தது. இதுபற்றி பவனிடமும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று பவன் அறிவித்ததாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாவட்டங்களை பிரிக்கிறதா சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு? பாமக தலைவர் அன்புமணி அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2021 சட்டசபை தேர்தலின் போது தஞ்சாவூரை பிரித்து கும்பகோணம் என்ற மாவட்டமும், கடலூரை பிரித்து விருத்தாச்சலமும், திண்டுக்கல்லை பிரித்து பழனி என்ற மாவட்டமும் உருவாக்கப்படும் என ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் ஒரு புதிய மாவட்டம் கூட உருவாக்கப்படவில்லை. ஒரத்தநாடு வட்டம் திருவோணம் ஒன்றியத்தைச் சேர்ந்த மக்கள் சாதி, வருமானம், இருப்பிடம் போன்ற சான்றிதழ்களை பெற 34 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருந்தது. அதனால் 45 வருவாய் கிராமங்களை இணைத்து திருவோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரசின் சேவைகள் மக்களுக்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நிர்வாக வசதிக்காகவும் புதிய வட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதனால் அதே காரணத்தின் அடிப்படையில் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. தஞ்சாவூர், கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், திண்டுக்கல், கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு, தூத்துக்குடி உள்ளிட்ட பல மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பாமக கோரிக்கை வைத்து வருகிறது. கடலூர் மாவட்டத்தின் 2 எல்லைகளுக்கு இடையிலான தொலைவு 130 கிலோமீட்டருக்கும் அதிகம். ஒரு எல்லையில் உள்ள மக்கள் இன்னொரு எல்லையில் உள்ள மாவட்ட தலைநகரத்திற்கு சென்று தமிழக அரசின் சேவைகளை பெற 130 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியுள்ளது. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டமான திருவள்ளூரின் மக்கள் தொகை 41 லட்சம். 34.82 லட்சம் மக்கள் தொகையுடன் சேலம் 2வது இடத்தில் இருக்கிறது. 34.58 லட்சத்துடன் கோவை 3வது இடத்தில் உள்ளது. தனிநாடாக இருந்தால் உலகில் 130, 133, 134வது பெரிய நாடுகளாக இவை இருந்திருக்கும். பல சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டங்களால் நிர்வாக சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இதற்கு ஒரே தீர்வு மாவட்ட சீரமைப்பு மட்டுமே. தமிழக வளர்ச்சியை விரைவுபடுத்த பெரிய மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டியது அவசியம். புதிய மாவட்டங்களை உருவாக்க அதிக செலவு ஆகாது. தமிழக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இனியும் தாமதிக்காமல் புதிய மாவட்டங்களை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
முன்பின் தெரியாத பெண்களை டார்லிங் என அழைத்தால் சிறை. கொல்கத்தாவில் கடந்த 2015 நடந்த நிகழ்ச்சியில் பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். அங்கு குடிபோதையில் வந்த ஜானக் ராம் என்பவர் பெண் போலீஸை டார்லிங் என அழைத்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் புகார் கொடுத்தார். ஜானக் ராம் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கில் 7 வருடங்களுக்கு பிறகு கடந்த ஆண்டு போர்ட் பிளேர் கோர்ட் தீர்ப்பளித்தது. ஜானக் ராமுக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து கொல்கத்தா ஹைகோர்ட்டில் ஜானக் ராம் மேல்முறையீடு செய்தார். நீதிபதி ஜெயசிங் குப்தா அமர்வு முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி போர்ட் பிளேர் கோர்ட் அளித்த தீர்ப்பு சரியானது என்றார். முன்பின் அறிமுகமில்லாத பெண்ணை டார்லிங் என அழைப்பது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடானது. பாலியல் நோக்கத்துடன் டார்லிங் என அழைப்பது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 354A1 பகுதி 4 கீழ் குற்றமாகும். ஜானக் ராமுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படுகிறது என நீதிபதி தீர்ப்பளித்தார். 3 மாத சிறை தண்டனையை 1 மாதமாக குறைத்து உத்தரவிட்டார். கொல்கத்தா ஹைகோர்ட் தீர்ப்பை வழக்கறிஞர்கள் பாராட்டியுள்ளனர். டார்லிங் என்ற வார்த்தை மோசமான எண்ணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஒரு வார்த்தை பாலியல் ரீதியாக பாதிப்பை உண்டாக்கும் என்றால் அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது என கருத்து தெரிவித்தனர். 2வது முறை PM ஆகிறார் ஷெபாஸ் ஷெரீப். பாகிஸ்தானில் பார்லிமெண்ட் தேர்தல் பிப்ரவரி 8 நடந்தது. முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டதால் அவரது ஆதரவாளர்கள் சுயேட்சையாக நின்றனர். 93 இடங்களை கைப்பற்றினர். நவாஸ் ஷெரீஃபின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி 75 இடங்களில் வென்றது. பிலாவல் பூட்டோவின் பாகிஸ்தான் மக்கள் கட்சி 54 இடங்களை கைப்பற்றியது. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் குழப்பம் ஏற்பட்டது. நவாஸ் ஷெரீஃபின் PMLN மற்றும் பிலாவல் பூட்டோவின் PPP கட்சிகள் கூட்டணி அமைத்தன. 72 வயதான ஷெபாஸ் ஷெரீப் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இம்ரான் கட்சி சார்பில் ஒமர் அயூப் கான் நிறுத்தப்பட்டார். புதிய பிரதமரை தேர்வு செய்வதற்கான ஓட்டெடுப்பு இன்று நடந்தது. மொத்தமுள்ள 336 MPக்களில் ஷெபாஸ் ஷெரீப் 201 ஓட்டுகள் பெற்று பிரதமராக தேர்வானார். ஒமர் அயூப் கானுக்கு 92 ஓட்டுகள் கிடைத்தன. ஷெபாஸ் ஷெரீப் பேசும்போது பயங்கரவாதம் நாட்டிலிருந்து அடியோடு அகற்றப்படும், புதிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தப்படும் என்றார். 2வது முறையாக பாகிஸ்தான் பிரதமராக ஷெபாஸ் ஷெரீப் நாளை பதவியேற்க உள்ளார்.